உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விவரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க இலவசமானவையே. இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடு பதிவிடுகிறோம். மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மணமகள் பெயர் ரம்யா. இவங்களுக்கு வயது 39 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் செந்தலை கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி விருச்சக ராசி, அனுசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஏ எம்ஃபில் படித்து முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத வருமானமே 80,000க்கு மேலே சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு குழந்தைங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 2 பெண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு முதல் திருமணம் பண்ணும்போதே தன்னுடைய அம்மா வீட்டிலேருந்து சீதனமாக கொண்டு வந்த 35 சவரன் கையிருப்பு நகையாக வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்றைக்கி நல்லபடியாக படிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடிய மணமகன் தான் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் 5 அடி 9 அங்குலம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க நல்லா சிவப்பான நிறத்தில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே ஒரு நல்ல கலராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல படித்த கணவர் தேவைன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி இந்த மணமகளுக்கு மணமகன்டேருந்து பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய கேஸ்ட்லேயே கிடைச்சா ரொம்பவே சந்தோஷம். அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு எந்த கேஸ்டாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு 40லேருந்து 60 வயது முடிய இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான அன்பான கணவர் தேவைன்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த மணமகள் முதல் கணவர் கூட வாழ்ந்தப்பயே அவங்க குடிபோதைக்கு அடிமையாகி இவங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினதுனால இவங்க மறு திருமண வாழ்க்கையே வேணாம் அப்படின்ட்டு ரொம்பவே விரத்தியாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் கடைசி வரைக்கும் தனக்குன்னு ஒரு ஆண் துணை தேவைப்படுறதுனாலையும் இவங்க இன்றைக்கி மறு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு, காரு, பங்களான்ட்டு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போகிறவர் படித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தால் போதும், மற்றபடி வசதி கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் நாகப்பட்டினம் பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மணமகனுக்கு எந்த ஊராக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை பற்றி இன்னும் மேலும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா கனிகா. இவங்களுக்கு வயது 36 வயது ஆகுது. இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சேர்வைக்காரர் உட்பிரிவை சேர்ந்தவங்க. இவங்களுடைய ராசி கும்ப ராசி, சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஇ வரைக்கும் படித்து முடிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியில் இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவங்க முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவர் கூட வாழ பிடிக்காமல் கருத்து வேறுபாடு காரணமாக தான் இவங்க பிரிஞ்சு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுடைய கணவர் கூட முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டு 5 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு சொந்த வீடு வசதின்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க சென்னையில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதகம்லாம் சுத்த ஜாதகம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு பெருசாக ஜாதகத்தில் நம்பிக்கையும் கிடையாது அப்படிங்கிறதுனால ஜாதகத்தை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தனக்கு வாழ்க்கை கொடுக்க போகிறவர் நல்லவராக இருந்தால் மட்டும் போதும், மற்றபடி பெருசாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தனக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகள் இன்றைக்கி படிச்சுட்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு ஸ்மார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணமான கணவர் கிடைச்சா போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளுக்கு ஜாதி வயதை பற்றிலாம் எந்த ஒரு தடையுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அனுப்பிச்சுட்டிங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க.